Hello students, welcome to Vahai Kanitham. 11th Maths, Sets, Relations and Functions. Exercise 1.1. 5th sum பார்க்கலாம். Justify the trueness of the statement. An element of a set can never be a subset of itself. இப்போது அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டோட ட்ரூனஸ் என்னவோ அதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ரூஃப் பார்ப்போம். இப்போது நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன? an element of a set, ஒரு செட்டில் இருக்கிற எலமெண்ட்டை அதோட சப்செட்லேயும் இருக்குமா? can never be a subset of itself, அது இருக்காது. அதை ஜஸ்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு செட்டை ஒன்று கன்சிடர் பண்ணணும், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கணும். ஸோ லெட் கன்சிடர் த செட் A which is equal to 1, 2, 3. செட் ஏன்னு ஒன்று கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிற லிமிட்ஸ் 1, 2, 3 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு தெரியும் தட் 1 belongs to A and then 2, the element 2 belongs to the set A and the element 3 belongs to the set A. இப்போ இந்த செட்டோட சப்செட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ எழுதிக்கலாம். சப்செட்ஸ் ஆஃப் ஏ கன்சிடர் பண்ணால் நமக்கு என்னென்ன கிடைக்கும்? 1, 2, 3. சிங்கிள் எலமெண்ட்ஸாக எடுக்கும் போது அதோட சப்செட்ஸ் என்ன கிடைக்கும்? 1, 2, 3 கிடைச்சிருது. அடுத்தது டபுள் எலமெண்ட்ஸாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதோட சப்செட்ஸ் எப்படிலாம் இருக்கும்? 1, 2 அப்படின்னு இருக்கும். அண்ட் தென் 2, 3, 1, 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது 3 எலமெண்ட்டும் அப்படியே எடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஃபுல் செட்டு அப்படியே கிடைச்சிரும். எதுவுமே எடுக்கல அப்படின்னாக்கா நமக்கு ஒரு நல் செட் கிடைக்கும். அப்போது தீஸ் ஆர் த சப்செட்ஸ் ஆஃப் ஏ. சரியா? அப்போது 1 அப்படிங்கிறது ஒரு செட்டு, 2ங்கிறது ஒரு செட்டு, 3ங்கிறது ஒரு செட்டு, 1, 2ங்கிறதும் ஒரு செட், 2, 3ங்கிறதும் ஒரு செட், 1, 3ங்கிறதும் ஒரு செட், 1, 2, 3 அப்படிங்கிறதும் ஒரு செட், நல் செட் அப்படிங்கிறதும் ஒரு செட்டு நமக்கு இதில். சரியா? இப்போது செட் ஏலேருந்து ஒரு எலமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 1 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் இதிலேருந்து. இப்போ இந்த 1 அப்படிங்கிற எலமெண்ட் எதில் இருக்குது? நமக்கு பிலாங்ஸ் டு த செட் ஏ. இப்போ இந்த 1 அப்படிங்கிற எலமெண்ட்டு ஏல இருக்குது. பட் அதே 1 அப்படிங்கிற எலமெண்ட் த சப்செட் ஆஃப் ஏல இருக்கா அப்படின்னு கேட்டால் 1 இஸ் நாட் பிலாங் டு த சப்செட் ஆஃப் ஏ. ஏன்? 1 அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட். அந்த எலமெண்ட் இந்த சப்செட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு செட்டு தான் இருக்குது. 1ங்கிற ஒரு செட்டு தான் நமக்கு இருக்குது. அங்கே ஒரு எலமெண்ட்டாக நம்மக்கிட்ட இல்லை. அப்போது செட் 1 belongs to the subset A1 கேட்டால் எஸ். செட் 1 அப்படிங்கிறது belongs to the subset of A. அப்போது நமக்கு இதுலேருந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா 1ம் செட் 1 அப்படிங்கிறதும் நாட் ஈக்குவல். ஒரு எலமெண்ட் 1 அப்படிங்கிறதும் செட் 1 அப்படிங்கிறதும் நாட் ஈக்குவல். therefore இதிலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? an element of a set can never be a subset of itself அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். ஒரு செட்டை நாமளாக கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம், அதோட சப்செட்ஸை எழுதுகிறோம். காரணம் என்ன? எலமெண்ட் ஆஃப் அ செட்டு கேன் நெவர் பி அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப் அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு செட்டை கன்சிடர் பண்ணோம், அதில் சப்செட்ஸ் ஆஃப் ஏவை எழுதணும். அப்போ ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், அந்த எலமெண்ட் செட் ஏல இருக்குது, பட் சப்செட்ஸில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ தட் an element of a set can never be a subset of itself. Hence the proof. This video is sponsored by genreviews.online. Genreviews is one of the best review portal site. இந்த சைட்டில் உங்களுக்கு தேவையான ஆல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கேஜெட்ஸோட பெஸ்ட் ரிவ்யூ உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள்.
ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.